அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் g of x அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 இங்கே எக்ஸ் நாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் -4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இண்டிகேட்டட் பாயிண்ட்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க g dash of x நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போது நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா g of x அதாவது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ் அப்படின்னு சொன்னால் 1/2 into root x. சரிங்களா? 1/2 into root x. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒன்று சிம்பிள் தான். எக்ஸ் பவர் இங்கே வந்து என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ரூட் எக்ஸு எக்ஸ் பவர் 1/2 அப்போ என்ன ஆகிடும்னா 1/2 into x to the power of 1/2 minus 1 வரும். ஸோ 1/2 x power minus halfனு வரும். இங்கே 1/2 இங்கே x power minus 1/2 கீழே கொண்டு போயிட்டீங்கன்னா 1/x power 1/2 எழுதலாம். ஸோ 1/2 into root x அப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ g dash of x அப்படின்னு சொன்னால் 1/2 into root of என்ன எழுதலாம்னா x square plus 9. அப்புறமா இன்சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9க்கு நீங்கள் எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2x 9 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 அதனால் இது விட்டுறீங்க. அப்போ இந்த 2 நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே g dash of x அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x divided by root of என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னால் x square plus 9. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு L of x இந்த இடத்துல என்ன வரும்னா g of x naught plus g dash of x naught into x minus என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x naught. ஓகே, இப்போ இங்கே x naught நம்மளோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -4. அப்போது இங்கே g of x naught அப்படின்றது g of -4 which is equal to square root of நம்மளுக்கு இங்கே g of x அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்கன்னா x square plus 9. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இங்கே சேட்டெல்லாம் பண்ண முடியாது, அதனால் நான் மெதுவாக நடத்துகிறேன். ஓகே, ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் நாட்டு பதிலாக -4 கொடுக்குறீங்க. ஸோ -4 the whole square ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9. -4னா நம்மளுக்கு 16. ஸோ 16 + 9 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25. இப்போ 25க்கு ரூட் எடுத்தால் நம்மளுக்கு என்ன மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா g dash of x naught. அப்போ இங்கே g of என்ன கொடுக்கலாம்னா -4. ஸோ g of x நம்மளுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா x எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -4 divided by ஸோ இங்கே ரூட் ஆஃப் அதே தான். ஸோ இங்கே நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே வேல்யூ இருக்கா, ஸோ அதனால் எழுதிக்கலாம்னா 5 அப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ -4 divided by ஆயிடுச்சுன்னா 5. ஸோ -4/5 எவ்வளோ நம்மளுக்கு வேல்யூ தெரியலையா. ஸோ 4 நீங்கள் 5 டிவைட் பண்ணிங்கன்னா பாயிண்ட் வச்சிங்கன்னா 0. ஸோ 8 times. ஸோ 8 5 40. அப்போ இது -0 பாயிண்ட் என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8. ஓகே, -0.8 இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த இடம் நம்ம அப்படியே கூட வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, therefore L of x is equal to நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் g of x naught எவ்வளோ வேல்யூ 5. அதுக்கடுத்தது ப்ளஸ்ஸு g dash of x naught நான் என்ன எடுத்துக்கிறேன்னா -4/5 வச்சுக்கிறேன், நோ ப்ராப்ளம். இது கேன்சல் பண்ணணும் அவசியம் இல்லை. இங்கே x minus x naught. ஸோ x naught வேல்யூ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் -4. அப்போ என்ன அப்படின்னா இங்கே -4. ஸோ இது 5 -4 divided by 5. இங்கே x ப்ளஸ் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் 4. இந்த 5 இந்த கிளாஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 25 - 4 into x plus 4 whole divided by 5 மேலே மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ 25 மைனஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 4x 4 4 அப்படின்னா 16 டிவைட் பை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாரி இங்கே வந்து மைனஸ் வந்துடணும். -4 into x -4x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னால் மைனஸ். ஓகே, அப்போ 25ல் 16 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 9 மைனஸ் என்ன ஆகிடுனா 4x டிவைட் பை 5. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான இந்த லீனியர் அப்ராக்சிமேஷன் வேல்யூ. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா h of x நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க x divided by x plus 1 and x naught is equal to என்ன கொடுத்துருக்காங்க 1. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u by v ஞாபகத்தில் வச்சுக்கணும். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u by v அப்படின்னு சொன்னால் இது என்ன எடுத்துனா v ஸ்கொயர், இது vu dash minus uv dash. இதுதான் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் uv. இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது h of x அப்படின்றது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க x divided by x plus 1. இங்கே uன்றது பார்த்தீங்கன்னா x. அப்போ u dash அப்படின்னாலும் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. டினாமினேட்டரில் இருக்கிறது v என்னன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x plus 1. இப்போ v dash அப்படின்னு சொன்னால் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, அதனால் விட்டுருங்க. ஸோ இப்போ h dash of x அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா v ஸ்கொயர், அதனால் இங்கே x plus 1 vக்கு பதிலாக நம்மளுக்கு x plus 1 இருக்குது, x plus 1 ஹோல் ஸ்கொயர்.
நெக்ஸ்ட்டு v என்னது x + 1. நெக்ஸ்ட்டு u dash வேல்யூ 1 மைனஸ் uனா நம்ம என்ன எடுத்துக்கிறோம் எக்ஸு. நெக்ஸ்ட்டு v டேஷ்னாலும் ஒன்று தான். இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்னே தான். ஸோ இது என்ன ஆச்சுன்னா மைனஸ் எக்ஸு டிவைட் பை என்னதுனா எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். அப்போ ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -1 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல் ஆஃப் எக்ஸ் எழுதியும் எல் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொன்னால் இங்கே எஃப்க்கு பதிலாக ஹெச் மாற்றிக்கிறீங்க. ஹெச் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். ஸோ நம்மளுக்கு ஹெச் ஆஃப் எக்ஸ் நாட் வேணும். ஹெச் ஆஃப் எக்ஸ் நாட்னா நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் நாட் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்போது 1 டிவைட் பை 1 + 1. ஸோ 1 டிவைட் பை என்னாச்சு 2. அதுக்கடுத்து ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் தட் இஸ் நத்திங் பட் ஹெச் டேஷ் ஆஃப் 1, அவ்வளோதான். இப்போ இங்கே இருக்கா. ஸோ இந்த வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா -1 டிவைட் பை 1 + 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ -1 டிவைட் 1 + 1 2 ஸ்கொயர். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா -1 டிவைட் பை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க எல் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கலாம். எல் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் எக்ஸ் நாட் அப்படின்னா 1/2. இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு இங்கே இருக்குது மைனஸ் இருக்குது, அதனால் எழுதிக்கலாம் -1/4 அப்படி போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்துக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் நாட்டோட வேல்யூ 1. ஸோ 1/2 -1/4 இன்டர்னல் இல்லைனா எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. எல்சிஎம் எடுத்து நம்மளுக்கு என்ன வரும் 4. ஸோ அதனால் கீழே மேலே 2ஆல் மட்டும் இல்லை பண்ணிவிடுவோம். அப்போ மேலே என்ன ஆயிடுச்சு 2 ஆகிடுச்சு. மைனஸ் இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய்டுவோம். -x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஒன்னா +1. ஸோ 2 + 1 அப்படின்னா 3. ஸோ 3 - x டிவைட் பை 4. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான லீனியர் அப்ராக்சிமேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனுடைய ஃபார்ம். எல் ஆஃப் எக்ஸ்ன்றது நத்திங் பட் என்ன ஒய்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் y இஸ் ஈக்குவல் டு mx + c. லீனியர் அப்படின்னு சொன்னால் லீனியர் எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனை குறிக்கும். ஸோ என்னோட வேல்யூ எப்படி இருக்குன்னா ஒரு லைனுடைய ஈக்குவேஷன், ஒரு டேஞ்சன்ட் லைனுடைய ஈக்குவேஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். ஸோ தேர்ட் கொஸ்டின் நம்மளுக்கு வந்து முடிஞ்சது. அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 என்னென்னா த ரேடியஸ் ஆஃப் எ சர்க்குலர் பிளேட் இஸ் மெஷர்டு 12. இது வந்து கொஸ்டின் எரரு. ஆக்சுவலாக இந்த 12.5 இங்கே வந்துருக்கணும், தமிழ் மீடியம் புக்கில் கொடுத்துருப்பாங்க. 12.65 இங்கே வரணும். ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஸோ தமிழ் மீடியம் புக்கில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் தப்பாக கொடுத்துருக்காங்க. த ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் பிளேட் இஸ் மெஷர்டு ஆஸ் 12.5 cm இன்ஸ்டெட் ஆஃப் த ஆக்சுவல் லென்த்து எனக்கு 12.65. அவங்க மெஷர் பண்ண லென்த்து 12.5. ஓகேவா, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. Then the following in calculating the area of the circular plate. First நம்ம என்ன சொல்லியிருக்காங்க absolute error, செகண்டா relative error, தேர்டா percentage error. ஸோ இங்கே நமக்கு absolute error அப்படின்னு நம்ம பார்க்கணும். absolute error அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வேல்யூவிலிருந்து அப்ராக்சிமேட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படின்னு சொன்னால் நம்ம லீனியர் ஃபங்க்ஷனில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஆக்சுவல் வேல்யூன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. ஸோ இப்போ ரேடியஸ் அப்படி ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12.65. இன்னொரு ஆர் நாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் 5. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏரியா சர்க்குலர் பிளேட் இல்லையா. ஸோ 12.65 12.5 நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா மைனஸ் பண்ண போகிறீங்க. இப்போ ஏரியாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5r². ஏரியாக்கான ஃபார்முலா 5r². இப்போ ஆருக்கு வந்து என்ன கொடுக்க போகிறீங்க. அப்போ ஏ ஆஃப் 12.65 அப்படின்னு சொன்னால் பை இன்ட்டு இது 12.65 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுக்க போகிறீங்க. ஓகே. ஸோ இந்த 12.65 மட்டும் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. சரியா. ஸோ இதோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 160.0225 அப்படி வந்து நிற்கும். அதுக்கடுத்து ஏரியா ஆஃப் 12.5 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பை ஆஃப் 12.5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கு எடுத்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 125 த ஹோல் ஸ்கொயர். 125 த ஹோல் ஸ்கொயர்னால் நம்மளுக்கு தெரியும் 156.25 அப்படின்னு நம்மளுக்கு எழுதலாம்.
ஸோ ஏரியான்றதுனால எல்லாமே சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நிற்கும். அப்போ ஆக்சுவல் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணுமா, அதாவது 160.0225 மைனஸ் 156.25 இன்ட்டு வெளியே பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ காமனாக இருக்குது, இது மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது 125 ஸ்கொயர்னால் இது தெரியும், சரிங்களா? ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 160.0225 156. என்ன பண்ணுறோம், 25 மைனஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன ஆகிடும், அந்த 25 இங்கே 00 ஓகேங்களா, 2ல் 5 போகாத, ஸோ பாரோ பண்ணணுமா. ஸோ இங்கே வரும், ஸோ இது 9, இது 10, இதுவும் 9, இது வந்து 10. ஸோ 12 ஆகிடுச்சு, இங்கே 2 இருக்கிறதுனால இது 12ல் 5 போச்சுன்னா 7, 9ல் 2 போனால் 7, 9ல் 6 போனால் 3, இங்கே 5, அதனால் 0 ஆகிடும். அப்போது நம்மளுக்கு 3.7725. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவல் வேல்யூ. நெக்ஸ்ட்டு அப்ராக்சிமேட் வேல்யூ எடுக்கணும். அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம LFX ரூலை யூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன தெரியும், LFX இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால் f of x naught ப்ளஸ் f dash of x naught இன்ட்டு x மைனஸ் x naught அப்படி இருக்கா. ஸோ இது இந்த சைடு கொண்டு வாங்க, இது ஏவாக மாற்றிடுங்க. அப்போ a of r மைனஸ் a of r naught which is equal to a dash of r naught into r minus r naught. இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இதை அசைன் பண்ணிக்க போகிறோம். ஓகே, அப்போ எனக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ வரணும்னா நான் கொடுத்ததை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், சரியா? இப்போ நம்மளுக்கு என்னது பை ஆர் ஸ்கொயர். இப்போ ஏ டேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2πr. இப்போ ஆருக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12.65 அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஏ டேஷ் ஆஃப் ஆர் நாட் அப்படின்னு நம்ம இங்கே இருக்கணும். தேர்ஃபோர் அப்ராக்சிமேட் வேல்யூ 2 into pi into இங்கே 12.65 into r minus r naught. சாரி, இங்கே r நாட்னா இங்கே 5 மட்டும்தான். இன்ட்டு r நாட்னா உங்களுக்கு என்னதுன்னா 12.65 மைனஸ் 12.5. ஸோ இப்போ 2π இது 12.5 இன்ட்டு 0. என்ன ஆகிடும்னா 15. 65ல் ஐ மீன் 12.65ல் நம்ம 12.5 சப்ளை பண்ணால் இங்கே 0 சேர்த்துக்கணும். ஸோ இங்கே 5, இங்கே 1, மீதி 0. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.75. ஸோ பை கிடைக்கும். ஓகே, தேர்ஃபோர் அப்சல்யூட் எரர் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி இங்கே 3.7725 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதிக்கிறோம் ஆக்சுவல் வேல்யூ. இந்த ஆக்சுவல் வேல்யூலேருந்து இந்த வேல்யூவை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 3.7725 3.7725 பை மைனஸ் இங்கே 3.75 பை. ஸோ இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் பிகாஸ் ஆஃப் ஏரியா. அப்போ 3.7725லிருந்து 3.75 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2, இது 0 ஓகேவா. 7ல் 5 போனால் உங்களுக்கு 2, 7ல் 7 போனால் 0, இதுவும் 0 ஆகிடும். அப்போ உங்களுக்கு 0.0225 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கு தேவையான அப்சல்யூட் எரர். இது ஒன்று தான் கொஞ்சம் பிக் கொஸ்டின், அதை எடுத்து நமக்கு ஈஸியாகிடும். சரி, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு செகண்ட் எரர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்சல்யூட் எரர் முடிஞ்சது. அதுக்கடுத்து ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் எரர் டிவைட் பை ஆக்சுவல் வேல்யூ அவ்வளோதான். ஸோ அப்சல்யூட் எரர் நம்மளுக்கு என்ன இங்கே 0.0225 அதை தெரிஞ்சுக்கோங்க. 0.0225 டிவைட் பை ஆக்சுவல் வேல்யூ. ஆக்சுவல் வேல்யூ இங்கே பார்த்துருக்கோமா 3.7725 பை. ஸோ இங்கே 3.7725 பை. ஸோ இங்கே பை நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் கேன்சல் ஆகிடும். இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, சிம்பிளை பண்ணிக்கோங்க. ஸோ இது சிம்பிளை பண்ணால் நமக்கு 0.006 கண்டிப்பாக இது கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எரர். ஸோ பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு சொன்னால் ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு என்ஹெச் அப்படின்னு சொன்னால் 100%. ரிலேட்டிவ் எரர் அப்படின்னா எவ்வளவு 0.006 இன்ட்டு என்ஹெச் அப்படின்னு சொன்னால் 100. ஸோ இங்கே 3 டிஜிட்ஸ் இருக்குது, இங்கே 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தான் கிடைக்கும். அப்போ 0.6. ஸோ பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதில் இந்த மல்டிபிள் அண்ட் டிவைடு பாருங்கள், இது மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். வேறு வழியில் நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஓகே ரைட்.
அடுத்த டாபிக் அடுத்த கொஸ்டின். A sphere is made of ice having radius on the 10 centimeter. Its radius decreases from 10 centimeter to 9.8 centimeter. Find the approximations for the following சொல்லிட்டாங்க. Changes in the volume, changes in the surface area. ஸோ இது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேடியஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் 10 சென்டிமீட்டர். இங்கே டிஆர் கண்டுபிடிக்கலாம். டிஆர்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னா 10 இருந்து 9.8க்கு அங்கே குறையுது. ஸோ புக்கு தான் பக்கத்தில் இங்கே புக் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஆக மொத்தம் என்ன ஆச்சுன்னா 0.2. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எனக்கு என்ன கேட்குறாங்க, சேஞ்சஸ் இன் வால்யூமில் கேட்குறாங்க. சேஞ்ச் இன் தி வால்யூம். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கூடிய ஷேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பியரினுடைய வால்யூம்க்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3 πr cube. இப்போ நம்ம இது டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3 πr cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3r² இன்ட்டு dr. இப்போ 3 இந்த 3 என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் கேன்சல் ஆகிடும். இப்போ 4π இங்கே r² இன்ட்டு dr. இங்கே 4π இந்த ஆருக்கு பதிலாக என்ன கொடுக்குறீங்க 10. ஸோ இங்கே 10 கொடுத்துக்கோங்க. இப்போ 10². dr பதில் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் 0.2. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஓவர். 4 2s அப்படின்னு சொன்னால் 8. இதை வந்து பார்த்திங்கன்னா 100. ஸோ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னா நம்மளுக்கு வந்து இது 0.8 மாறிடும். அப்போ வந்து டோட்டலாக நம்மளுக்கு வந்து 80. ஸோ 80 π இது சென்டிமீட்டர் க்யூபு, அதர்வைஸ் கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா. சேஞ்ச் இன் தி சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4πr². இப்போ எஸ் கண்டுபிடிங்க. ஸோ இப்போ 4π என்ன 2r இன்டர்னல்னா dr. ஸோ இப்போ நம்ம ஆருக்கு பதிலாக 10ம் டிஆருக்கு பதிலாக இது கொடுத்துருங்க. 2 4 8. ஏன்னா நம்ம இது யூஸ் பண்ணுறோன்னா அப்ராக்சிமேஷன் வேல்யூ கேட்கல, சரிங்களா? அப்ராக்சிமேஷன் வேல்யூ கேட்டால் தான் நம்ம அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்ராக்சிமேஷன் வேல்யூ கேட்கறதுனால நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இது 10, இது நினச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.2. ஓகேங்களா? இப்போ 80 8 2s 16. அப்போ டோட்டலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம 1.6 வருமா? 80 × 2 ஸோ 2 16. ஸோ 16 π இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் டிஎஸ். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பெண்டுலம் கொஸ்டின் இது. The time t taken for the complete oscillation of a single pendulum with L length on the L is given by the equation t is equal to 2π divided by root of L by g, where g is a constant. Find the approximate percentage error. நல்லா கவனிச்சுக்கோங்க, percentage error கேட்டிருக்காங்க in calculated value of t corresponding. இந்த t நம்ம percentage error கண்டுபிடிக்கணும். எதில் t-யை வச்சு கண்டுபிடிக்கணும், எதை பொறுத்து அப்படின்னு சொன்னால் the corresponding to an error 2% of the value of L. ஸோ எரர் எதில் இருக்குது அப்படின்னா அதோட லென்த்தில் வந்து 2% எரர் இருக்கா. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஸ்டின் வந்து எடுக்க போகிறோம். இந்த கொஸ்டினை பொறுத்தவரை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் எரரை டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் எரர் அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த ஒரு இது கேட்டாலுமே dt டிவைட் பை t இன்ட்டு 100. ஸோ இப்போ இங்கே டி லென்த்து டைமை பொறுத்து கேட்டாங்கன்னா t, லென்த்தை பொறுத்து கேட்டாங்கன்னா L, ஏரியா பொறுத்து கேட்டாங்கன்னா dA டிவைட் பை a இன்ட்டு 100. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. பர்சன்டேஜ் எரருக்கு இன்னொரு ஃபார்முலா. ஸோ dt டிவைட் பை t இன்ட்டு என்னடிச்சு அப்படின்னு சொன்னால் 100. ஓகே, ஸோ இப்போ சொல்யூஷன் போகலாம். எனக்கு கொடுத்துருக்குறது என்னென்னா t இஸ் ஈக்குவல் என்னன்னா 2π ரூட் ஆஃப் L டிவைட் பை g. இன்னும் தனித்தனியாக ரூட் எடுத்துக்கிறேன். ரூட் L டிவைட் பை ரூட் g. இங்கே ஜின்றது என்ன சொல்லிட்டாங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே வேரியபிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட் L மட்டும்தான். இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இது வந்து 1 வச்சுக்க போகிறேன். இப்போ dt எடுக்க போகிறேன். இப்போ 2π டிவைட் பை ரூட் g. இப்போ L தான் இங்கே வேரியபிள். அதான் நம்மளுக்கு தெரியும் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ் எப்படி எழுதுறேன்னா 1 டிவைட் பை 2 இன்ட்டு ரூட் எக்ஸ். அதே போல் இங்கே இருக்க ரூட் எல்லுக்கு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிவைட் பை 2 இன்ட்டு ரூட் எல். தென் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் டிஎல். இந்த டூவும் நம்மளுக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். நான் ஒன்ஸ் எழுதிக்கிறேன். இங்கே பை டிவைட் பை ரூட் ஜி இன்ட்டு ரூட் எல் டிஎல். இது டிஏ வருது, சாரி, இது வந்து 2. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் dt டிவைட் பை t எழுத போகிறேன்.
ஸோ பை டிவைட் பை ரூட் ஜி இன்ட்டு ரூட் எல் டிஎல் ஹோல் டிவைட் பை டி டீன்னு என்னென்னு பார்த்தீங்க 2 பை ரூட் எல் டிவைட் பை ரூட் ஜி. அப்போ 2 பை ரூட் எல் டிவைட் பை ரூட் ஜி. ஸோ இப்போ பாருங்கள் இதெல்லாம் கீழே வந்துடும், இதெல்லாம் மேலே போயிடுமோ. அப்போ பை இது டிஎல் ரூட் எல் இந்த மாதிரி மேலே ரூட் ஜி போயிடும். ஸோ இது என்னட்டு கீழே வந்துடுமா. அப்போ ரூட் ஜி இன்ட்டு ரூட் எல் இன்ட்டு 2 பை இன்ட்டு ரூட் எல். அப்போது ரூட் ஜி நம்மளுக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். பை நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே 2 அப்படியே வச்சுக்கோங்க, 1/2. ஓகே, இங்கே ரூட் எல், இங்கே ஒரு ரூட் எல். ஸோ ரூட் எல் இன்ட்டு எல், ரூட் எல்னா எல். அப்போ டிஎல் டிவைட் பை என்ன சொல்லிட்டாங்க, எல். இது டிடி டிவைட் பை டி. ஆனால் நம்மளுக்கு எரர் கொடுத்துருக்காங்க. ஹியர் given that எழுதிக்கோங்க. டிஎல் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2% ஆஃப் என்னது given எல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2% ஆஃப் எல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கரஸ்பாண்டிங் டு an error ஆஃப் 2% in the value of எல். எல்லில் 2% இருக்கும்போது தான் நம்ம பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் இங்கே டிஎல்ன்றது என்ன எழுதிக்கிறோம், 2% ஆஃப் எல் அப்படி எழுதிக்கிறோம். 2% எப்படி எழுதுவோம், 2/100 into என்னாச்சு எல். therefore percentage of error அப்படின்னு பார்த்தீங்கன்னா dt divided by t into 100 which is equal to இங்கே 1/2 into dl divided by l into என்ன போடுங்க 100. அதாவது இங்கே இதுவரையும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம 100ஆல் 100% போட்டுக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே 1/2 இங்கே dlக்கான வேல்யூ பார்க்குறோம், 2 divided by 100 into l divided by l into 100. எல் கேன்சல் ஆகிடும், 100 கேன்சல் ஆகிடும், இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஆக மொத்தம் நம்மளுக்கு எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே பர்சன்டேஜ் அப்படின்றதுனால இதனுடைய பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, ஸோ லாஸ்ட் சம் கொஸ்டின் நம்மளுக்கு 7 இப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷோ தட் த பர்சன்டேஜ் in the nth root of a number is approximately 1/n times the percentage error in the number அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. nth root of a number கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ nth root அப்படின்னா எழுதுவோம், nth root of any number அப்படின்னு சொல்லும்போது x. அப்போது இதை என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெட்டர் நான் yன்னு எடுத்துக்கிறேன். ஸோ டு ப்ரூவ் தட் dy divided by y into 100 is equal to என்னன்னா 1/n into dx divided by x into 100. இதை நான் கண்டுபிடிக்கணும். இதை நான் ப்ரூவ் பண்ணுறேன்னா எனக்கான ஆன்சர் ஓவர், சரிங்களா. இப்போ சொல்யூஷன். ஸோ nth root of a நம்பருக்குடைய பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த நம்பருடைய பர்சன்டேஜ் எரருக்கு எத்தனை டைம்ஸ் இருக்குமா, 1/n டைம்ஸாக இருக்குமா, அதான் இதுக்கான ஆன்சர். இப்போ y is equal to nth root of x நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா x to the power of என்ன எழுதலாம்னா 1/n. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், இந்த 1/n வேணும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் என்ன எடுத்துக்கிறேன், லாக் எடுத்துக்கிறேன். இப்போ log y is equal to log of x to the power of 1/n. ஸோ இப்போ என்ன எடுக்கணும், 1/n வந்துடும், இங்கே log x அப்படின்னு கிடச்சிடும். இதை நம்ம என்ன பண்ணலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். log yனா 1/y into dy. அதே போல் இங்கே 1/n கான்ஸ்டன்ட்டு ப்ராடக்டில் இருக்குது வச்சுக்குவோம். log xனா 1/x இன்டர்னடிச்சு dx. இப்போ 100 இது dy by y. ஸோ dy divided by y into 100% போட்டுக்கோங்க, which is equal to 1/n into இது dx divided by x இன்டர்னடிச்சு அப்படின்னா 100%. ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இதை நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ nth root of percentage error of nth root of a number is equal to 1/n times of percentage error of the number. Okay guys, thank you. In your class முடியுது. Thank you, bye bye.